வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. m மற்றும் n இயல் எண்கள் எனில் பாருங்க. m n என்ன எண்கள் இயல் எண்கள். அப்ப m ஓட மதிப்பா இருந்தாலும் சரி என்னோட மதிப்பா இருந்தாலும் இயல் எண்களா இருக்கும். இயல் எண்கள் ஸ்டார்ட் ஆகும் 1ல ஆரம்பிக்கும். 1 2 3 4ன்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? எந்த m-இன் மதிப்புகளுக்கு 2ன் அடுக்கு n பெருக்கல் 5ன் அடுக்கு m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். பாருங்க, m-க்கு பதிலா எந்தெந்த நம்பர்லாம் கொடுக்கும்போது இதனுடைய மதிப்பு 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். முடியும்னா எது? 1ஆம் இடம் இலக்கத்துல 5 எப்ப வரும்? எந்த மதிப்புகளை கொடுக்கும்போது, m-க்கு பதிலா எந்த மதிப்புகளை கொடுக்கும்போது வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, இதுல 2ன் அடுக்கு n பெருக்கல் 5ன் அடுக்கு m. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2ன்றது என்ன எண்? இரட்டை எண். அப்ப 2 ஆனது 2ன் அடுக்கு n பெருக்கல் 5ன் அடுக்கு m-இன் ஒரு காரணி. இந்த 2 ஒரு காரணியா இருந்துச்சுன்னா இந்த முழு எண்ணு என்னவாதான் இருக்கும்? இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும், ஒற்றை எண்ணாக இருக்காது. பாருங்க, 2 ஆனது இதுக்கு காரணியா இருக்கிறதுனால இந்த நம்பர் 2ன் அடுக்கு n பெருக்கல் 5ன் அடுக்கு n ஆனது எப்போது என்னவாதான் இருக்கும்? இரட்டை எண்ணாகத்தான் இருக்கும். இந்த 2ன் அடுக்கு n 5ன் அடுக்கு m பெருக்கல் 5ன் அடுக்கு m இது என்னவா இருக்காது? 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. ஏன்னா 5 வந்து அது என்னன்னு ஒற்றை எண். இங்க ஒற்றை எண் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா 2 ஒரு காரணியாக இருக்கிறது. அப்போ இந்த கணக்குல வந்து என்ன வராது? 5ல முடியாது. அப்ப m-க்கு எந்த மதிப்பு கொடுக்குறது? m-க்கு மதிப்பே கிடையாது. நம்ம ஏதாவது 5 வந்தாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். இங்க 5 வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால m-க்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை. இதை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும். m-க்கு மதிப்பு கிடையாது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.